திருக்குறள். கல்வி. கற்கத் தகுந்த நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். கற்ற பிறகு கற்ற கல்வியின்படி அறநெறியில் வாழ வேண்டும் என்னும் எழுத்தும் ஆகிய இருவகைக் கலைகளும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை. கற்றவரே முகத்தில் 2 கண்ணுடையவர் ஆவார். கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவார். கற்றவர் மற்றவரிடம் மகிழும்படியாக கூடி பழகுவர். இனி இவரை எப்போது காண்போம் என்று நினைக்கும்படியாக பிரிவர். செல்வந்தர் முன் வறியவர் தாழ்ந்து நிற்பர். அதுபோல கற்றவர் முன் கல்லாதவர் தாழ்ந்து நிற்பர். மணலில் தோண்டும் கேணியில் தோண்டத் தோண்ட நீர் ஊறும். அதுபோல கற்றவர் கற்க கற்க அறிவு பெருகும். கற்றவனுக்கு எந்த ஊரும் தன்னுடைய சொந்த ஊராகும். எந்த நாடும் தன்னுடைய சொந்த நாடாகும். ஆகையால் மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. கற்றவர் தாம் கற்ற கல்வியால் தாமும் இன்பம் அடைவர், மற்றவர்களையும் இன்பமடைய செய்வர். ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியே. அழியக்கூடிய மற்ற பொருட்கள் யாவும் செல்வம் அல்ல.